ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடடா இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் என்னடா சமைக்கலாம், எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 3 விதமான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பர் சிம்பிளான குழிப்பணியாரம் ரெசிபி, அதுவும் 10 நிமிஷத்தில் மாவெல்லாம் ஆட்டாமல் டக்குன்னு வெறும் ரவையை வச்சு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ரெசிபினே சொல்லலாம். ஸோ வீட்டில் எந்த ஒரு ஐட்டமே இல்லை, மாவு இல்லை, தோசை மாவு இல்லை அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவைக்கு 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இஞ்சி, 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் சால்ட் சேர்க்குறேன், நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம அதை கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மெதுவாக பார்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததில் மஞ்சள் தூள், நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வரணும் இல்லையா, அதுக்காக. திரும்பவும் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்ல ஒரு ரவெல்லாம் நல்லா ஊறி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது இதை நம்ம பணியார சட்டியில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி ஒரு நல்ல சீசன் பண்ண பணியாரக்கல் எடுத்திருக்கேன். இது கேஸ்ட் அயன். இது எப்படி பழக்கிறது எல்லாமே தனி செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா அந்த மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி சீசன் பண்ணிவிட்டு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு வச்சுட்டு மூடியை போட்டு இதை அப்படியே வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போடலாம். எவ்வளோ தூரத்துக்கு ஒட்டாமல் நல்லா புசு புசுன்னு பந்து மாதிரி வருது பார்த்தீங்களா, பால் மாதிரி. ஸோ இந்த மாதிரி குழிப்பணியாரம் நீங்களும் வீட்டில் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக நீங்கள் அரிசி மாவில் செஞ்ச கார பணியாரம் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுத்த பக்கத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குண்டு குண்டு பந்து பந்தா மசாலா ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு 10 நிமிஷத்தில். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவா பீட்சா தோசை. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ரொம்பவே சிம்பிள். வீட்டில் இருக்க நார்மலான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் 10 நிமிஷத்தில் ஒரு புது விதமான தோசை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தோசை ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு தோசை. அதில் நான் கொஞ்சமாக ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை போட்டிருக்கேன். அந்த ரவை 1 கப்னா 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு தோசை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சுவைக்கேற்ப உப்பு, நான் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான், அந்த ரவை ஊறுற டைம் மட்டும்தான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம நார்மலாக எப்படி அரிசி மாவுக்கு ஒரு தோசை பதம் எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கே எடுத்துக்கலாம்.
ரொம்பவே சிம்பிளான ரெசிபியில் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போது நல்ல ஒரு சீசன் பண்ண அயன் கடாயில் நமக்கு 2 கரண்டி அளவுக்கு நம்ம தோசை மாவு ஊற்றி நல்லா மெல்லிசாக சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சட்னி சாம்பாரோட அப்படியே திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு சாப்பிடலாம். நான் இதில் கொஞ்சமாக பிட்ஸா தோசை மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங் சேர்க்க போகிறேன். அதனால் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடைகளில் பிட்ஸா சாஸ்ன்னு கிடைக்கும், அதுவும் இருந்தால் நீங்கள் பிட்ஸா சாஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் லைட்டாக வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வேக வச்ச கார்ன் இதில் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச கார்ன் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க, குவான்டிட்டி உங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்தது. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் நான் கொஞ்சமாக பீட்ஸா சீஸ் சேர்க்குறேன், அதாவது செடார் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ரொம்பவே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா பிட்ஸா தோசை 10 நிமிஷத்தில் ரெடி. இந்த ஸ்டஃப்பு நீங்கள் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுவீங்கள்ல, அந்த மாதிரி கூட ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். நல்லா மொறுன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோட ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் சிம்பிளான உப்மா ரெசிபி. உப்மா அப்படின்னாலே பல பேர் ஓடிடுவாங்க வீட்டிலேருந்து. ஆனால் இந்த உப்மா நான் சொல்கிற மெத்தட் படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். அதுக்கு 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த 2 கப் ரவையில் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்ததில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்போ சீரகத்தோடைய மனம் ரொம்பவே நல்லா வரும். இப்போது இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இது வெடித்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததில் இஞ்சி நல்லா பொடுசாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்ததில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதில் அடுத்து 2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். ஸோ 2 கப் ரவைக்கு மொத்தம் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் 4 கப்பு தண்ணியும் 2 கப்பு பாலும் சேர்த்துருக்கேன். பால் தான் அதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்து வச்ச ரவையை அதில் கலந்துடலாம். நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காக கெட்டியாக ஆகட்டும், அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூப்பர் சாஃப்டான உப்மா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த உப்மாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த உப்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3 ரெசிபியுமே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த 3ல் எது உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.